புண்டரிகப்பதம் தந்தாய் என்னால் ஒரு போகமுண்டோ தன் தமிழ் கோமுத்தி முத்தி வஞ்சாக்கர சற்குருவே. பண்டை மறை வண்டரற்ற பசுந்தே ஞானம் வரிந்து ஒழுக சிவகந்தம் பரந்து நார கண்ட இதய கமலமுகிகள் எல்லாம் கண்டிரப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் குடை சூழ் வெண்ணை மேவுமை கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரிக மலர்தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்றெனுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்தாள் ஒரு பொழுது நீங்காமல் எமதுளத்தின் சிரத்தில் ஓதியிடு நாவினில் என்று முன்னி வைத்தே உரைப்பான். திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய பெரும் கருணையினாலும் திருவருளும் குருவருளும் கொட்டி வைக்க அடியனுடைய குருநாதர் சண்முகம் ஐயா அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு, மாதவ சிவஞான சிவாமிகளுடைய திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு, உமாபதி சிவமையா அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு, இந்த கூடியிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய கமலபாதங்களையும் அடியன் முக்கரணங்களால் வணங்கிக் கொண்டு, நாம் தொடர் சிந்தனையாக சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த சிவபிரகாசம் என்னும் சாத்திர நூலில் கடந்த வகுப்புல பாசஞானம் எப்படி போகுது அப்படிங்கிறத சிந்தித்தோம். 81வது பாடலை சிந்தித்தோம். அது சிறப்பு பகுதியில 5வது பகுதியில நிக்கிறோம். 5வது பகுதிங்கிறது இந்த ஆன்மாவுக்கு விளையக்கூடிய பயன் இலக்கணத்துல நிக்கிறோம். இந்த பயன் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத 19 பாடல்கள் சொல்லி இருக்கிறாரு. அதுல நாம 81வது பாடல் கடந்த வகுப்புல பாசஞானம் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து பசுஞானம் எப்படி போகுங்கிறத இந்த வகுப்புல சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்திருந்தோம். கடந்த வகுப்புல ஒடுங்கிடா கரணம் தாமே ஒடுங்குமாறு உணர்ந்து ஒடுக்க ஒடுங்கிடும் எண்ணில் நின்றது ஒடுங்கிடா கரணம் எல்லாம் ஒடுங்கிட ஒடுங்க உள்ள உணர்வுதான் ஒளியும் வேறாய் ஒடுங்கின் அவ அன்றி மற்ற உண்மையை உணரோனாதே அப்படிங்கிற பாடலை பார்த்தோம். ஏன்னா கருவிகளை எல்லாம் நாம ஒடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அது எல்லாம் நம்ம வசத்துல இல்ல. பெருமான் தான் என்ன பண்ண முடியும்? ஒடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரியா? அப்ப உணர்ந்து ஒடுங்கணும். உணர்ந்து அப்படின்னா பெருமானுக்குள்ள உணரணும். அப்ப நமக்கு ஞானங்கள் வரணும். அந்த ஞானம் வந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அதுல ஒடுங்க முடியும். அப்படி அந்த ஞானம் வந்தால் அந்த ஞானம் எத்தனை வகையா இருக்குது, அது என்னென்ன ஞானம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பாடல்ல நமக்கு சொல்றார். சரியா? இது பசுஞானம் போகணும். சரியா? அப்ப பாசஞானம் பசுஞானம் அப்படின்லாம் பாக்குறோம். வேற என்ன ஞானங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இன்னும் அடுத்தடுத்த பாடல்கள்ல நமக்கு சொல்றாரு. சரி, இப்ப நம்ம பசுஞானத்தை பத்தி பார்க்க போறோம். பற்றிடும் கருவியாவும் படர்ந்து உணர்வு அளிக்கும் காலை உற்று அறிந்திடுவது ஒன்றின் உணர்வின் உண்மை ஆகும். மற்றது பகல் விளக்கின் மாய்ந்திட வருவது உண்டேல் பெற்றிடும் அதன் மாய பிறப்பினை அறுக்கலாமே. சரியா? இந்த பாட்டு என்ன சொல்றாரு? மாய பிறப்பினை அறுக்கலாமே. அப்ப பிறப்பு அறுத்தாச்சு அப்படின்னா நமக்கு என்னதுதான்? முக்தி தான். அப்ப இந்த பாட்டு முக்திக்கு உண்டான வழியையும் சொல்லுது. பற்றிடும் அப்படின்னா விடயங்களை கிரகிக்கின்ற கருவியாவும். இந்த கருவி கரணங்கள் சொல்றோமா இல்லையா? அந்த கருவி கரணங்கள் எல்லாம் படர்ந்து வெளியில் சென்று, அதாவது விரிந்து, இந்த ஆன்மாவுக்கு வெளியில சென்று பற்றி எல்லாத்தையும் கொடுக்குது.
உணர்வு அந்த அறிவை அழிக்கும் காலை. காலைங்கிறது காலை வேலைங்கிறது கிடையாது, இது பொழுது. அழிக்கும் காலை அப்படிங்கிறது அழிக்கக்கூடிய நேரம், அழிக்கக்கூடிய அந்த கொடுக்கக்கூடிய பொழுது அப்படின்னு அர்த்தம். பொழுது சரியா, காலைங்கிறது பொழுதை குறிக்கக்கூடியது, நேரத்தை குறிக்கக்கூடியது. அந்த அழிக்கக்கூடிய நேரம், கொடுக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிற அர்த்தத்துல வரக்கூடியது. ஒன்றின் அந்த விடயங்களில் ஏதேனும் ஒன்றை உற்று அறிந்திடுவது, பொருந்தி அதனை சுட்டி அறிதல், உணர்வின் இந்த ஆன்ம போதத்தின் உண்மை ஆகும், இயல்பு ஆகும். சரியா, ஏன் அப்படின்னா இந்த விடயங்களை கிரகிக்கின்ற கருவிகள் எல்லாம் வெளியில சென்று அதுக்கு இந்த ஆன்மாவுக்கு அறிவை கொடுக்கக்கூடிய அந்த நேரத்துல இந்த விடயங்கள் ஏதேனும் ஒன்றை பொருந்தி அதனை சுட்டி அறிவதுதான் என்ன ஆகுது, இந்த ஆன்மாவின் இயல்பு ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அது அப்பசுபோதம். அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அந்த பசுபோதம் பகல் விளக்கின், பகல்ல விளக்கு போல மாய்ந்திட. இப்ப நமக்கு விடிஞ்சிருச்சு அப்படின்னா பகல்ல விளக்கு தேவைப்படுமா அப்படின்னா நமக்கு அது உதவி செய்யாது. அது எரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம அதை பயன்படுத்த போறது இல்ல. அது போல அந்த மாய்ந்திட சீவியாமல் இருக்கின்ற வருவது, அந்த நிலை வருவது உண்டேல் அப்படி கூடுமானால் அப்ப அந்த ஆன்மா என்ன பண்ணும் அப்படின்னா அதனை பெற்றிடும். எதனை பெற்றிடும் அப்படின்னா அந்த சிவத்தை அடையும், சிவத்தினுடைய பயனை அடையும். அப்படி அடையும் பொழுது மாய பிறப்பினை, இந்த மயக்கம் தரும் பிறவியை சரியா அறுக்கலாமே, அறுத்திட முடியும் அப்படின்னு சொல்றாரு. அது அந்த ஆகாமியத்தை, பிறவிங்கிறது ஆகாமிய வினையினால் வரக்கூடிய அந்த பிறவியை அறுத்திடலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த பாட்டினுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். பற்றிடும் கருவியாவும் படர்ந்து உணர்வு அளிக்கும் காலை உற்று அறிந்திடுவது ஒன்றின் உணர்வின் உண்மை ஆகும். இந்த முதல் 2 வரியை எடுத்து பார்க்கலாம். இப்ப இந்த விடயங்களை பற்றுகின்ற எது பற்றுது அப்படின்னு சொன்னா ஞான இந்திரியங்கள். இந்த ஞான இந்திரியங்கள் எல்லாம் கருவிகள் சரியா. இது எல்லாம் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அறிவதற்கு சரியா, அறிவதற்கு உதவி வந்த கருவிகள். இது எல்லாம் என்ன பண்ணுது, அறிவதற்கு உதவி வந்த கருவிகள். இது எல்லாம் எதுவரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா இருட்டுல விளக்கு போல இருக்குது. இந்த கருவிகள் எல்லாம் எப்படி இருக்குது, இருட்டில் விளக்கு போல இருக்குது. நம்ம இருட்டுல நிக்கிறோம், நமக்கு ஒரு சிறு விளக்கு கிடைச்சா எவ்வளவு சந்தோஷப்படுறோம். அது போல இந்த ஆன்மாவுக்கு கருவிகளே இல்லாத நிலையில அந்த கேவலத்துல கிடக்குது. பெருமாள் இந்த கருவிகள் கூட கூட்டி வைக்கிறார் சரியா. கூட்டி வச்ச உடனே இதுக்கு சந்தோஷம் கிடைக்குது. ஏன்னா இருட்டுல இருந்ததுக்கு ஒரு சிறு விளக்கு அது போல இருக்குது. அப்ப இது இருட்டில் விளக்கு போல இருந்து வருது. இப்ப சுத்த நிலைக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அது பகல்ல விளக்கு போல. சுத்தம்ங்கிறது பேர் ஒளி. அந்த ஒளியில நம்ம இந்த விளக்க வச்சு என்ன செய்ய போறோம், இருட்டுல உள்ள விளக்க வச்சு என்ன செய்ய போறோம், ஒண்ணுமே செய்ய மாட்டோம் சரியா. அது போல அதைத்தான் அங்க மாணிக்க வாசகர் சொல்றாரு. கூவின பூங்குயில் கூவின கோழி கூவின குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்போடு நமக்கு தேவநற் செறிகளல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அப்படின்னு சொல்றாரு. இது எதுல வர்றது, நமக்கு நீங்க பேச வேண்டாம், நீங்களாம் பேச வேண்டாம். திருப்பள்ளி எழுச்சியில வரக்கூடிய பாடல் சரியா. ஆனா இதை நம்ம பெரும்பாலும் எப்படி படிக்கிறோம் அப்படின்னா அந்த ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து அப்படிங்கிறத நம்ம சேர்த்தே படிக்கிறோம். ஓவின தாரகை ஒளி ஒளி அப்படின்னு சேர்த்து படிக்க கூடாது. அந்த 2 ஒளிக்கு இடையில ஒரு கமா போடணும். ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து அப்படின்னு அந்த இடத்துல நிறுத்தி படிக்கணும். அப்பதான் அதுக்குனுடைய பொருள் சரியா வரும். ஏன் அப்படின்னா இந்த பாடலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் அர்த்தம் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கூவின பூங்குயில், பூங்குயில்கள் எல்லாம் கூவிருச்சு, கோழி கூவிருச்சு, குருகுகள் எல்லாம் கூவிருச்சு, நீங்க எல்லாரும் எதிர்ச்சி வாங்க, நம்ம பெருமானை போய் வழிபாடு செய்ய போகணும் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லுவோம். ஆனா இங்க மாணிக்க வாசக பெருமான் சித்தாந்தத்து அர்த்தத்துல அப்படி சொல்லல சரியா.
பூவின பூங்குயில் அப்படின்னா குயில் அப்படிங்கறத அத கேவலத்தை சொல்றாரு. அவர் அங்க பறவையை சொல்லல, கேவல நிலையை சொல்றாரு. குயில் எப்படி இருக்கும் அப்படின்னா இருட்டு, சரியா, அந்த கருப்பு நிறமா இருக்கும், அதான் இருள் நிலை அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்து அது குயிலுக்கு சொல்றாரு, அந்த கேவல நிலையை சொல்றாரு. கோழி, கோழியில எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவப்பு கலர் இருக்கும், கருப்பு கலர் இருக்கும், இப்படி கலர்கள், சரியா, அந்த இருட்டுல இல்லாம கருப்பா இல்லாம வேற வேற கலர்கள் வந்துருது. அதுதான் நமக்கு என்னது, அந்த கேவலத்துக்கு அடுத்து வரக்கூடிய சகலம், அந்த உடம்பு கிடைத்த நிலையை சொல்றாரு. ஏன்னா அது முழுமையான வெளிச்சமும் இல்ல, முழுமையான இருளும் இல்ல, அந்த இரண்டுக்கு இடைப்பட்டது, அதான் கூவின கோழி அப்படின்னு சொல்றாரு. குருகுகள், அந்த குருகுங்கிறது வெள்ளை நிறம், சரியா, சுத்த நிலையை சொல்றாரு. அப்ப கேவலம் சகலம் சுத்தம் அப்படிங்கிற அந்த மூணை சொல்றாரு, சரியா. சொல்லி ஓவின தாரகை, தாரகை ஒளி, சரியா, ஓவின தாரகை ஒளி. தாரகை அப்படின்னா என்னது அப்படின்னா நமக்கு நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள் எப்படி நமக்கு உதவி செய்ததோ அது போல இந்த உடம்பு உதவி செய்யுது, சரியா. அது இருட்டில் விளக்கு. நட்சத்திரம் எப்ப வரும், இருட்டுல இருக்கக்கூடியது. நட்சத்திரத்துல உதவி செய்தது, இந்த இருட்டுல உதவி செய்தது மாதிரி இந்த உடம்பு உதவி செய்யுது. ஒளி உதயத்து, ஒளி அப்படிங்கிறது அந்த சூரிய ஒளி. முதல்ல இருக்க தாரகை ஒளிங்கிறது நட்சத்திரத்தின் ஒளி. ரெண்டாவது ஒளி உதயத்து, உதயம் ஆகுது அப்படின்னா அது சூரிய உதயம், அந்த ஒளி உதயம் அப்படிங்கிறது. அப்போ அது சூரிய ஒளி வந்த பிறகு இந்த நட்சத்திரத்தின் ஒளி நமக்கு உதவி செய்யுமா அப்படின்னா உதவி செய்யாது, அதை நம்ம பயன்படுத்தவும் மாட்டோம். அது போல இங்க எப்படி இருக்குது அப்படின்னா இந்த உடம்பு நமக்கு இருட்டில் ஒளி, அந்த இருட்டுல ஒளி இருந்தது, சுத்தத்துக்கு போன பிறகு நமக்கு எப்படி ஆயிடுறோம், பேரொளிக்குள்ள போன பிறகு இந்த உடம்ப வச்சு என்ன பண்ண மாட்டோம், பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த இதுல அவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாரு, சரியா. அப்ப சூரிய ஒளி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு என்ன பண்ண மாட்டோம், நட்சத்திரத்தின் ஒளிகளை பயன்படுத்த மாட்டோம். அப்போ இந்த சூரிய ஒளியில கண் என்ன ஆயிருது அப்படின்னா விருப்போடு, கண்கிறது இந்த அறிவு, அறிவு விருப்போடு அடங்குது பெருமான இடத்தில், விருப்போடு அந்த அருள் வந்துருச்சு அப்படின்னா. இப்ப பாசத்துல நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னா விருப்போடு இருக்கல, சரியா. ஆனா நமக்கு இப்ப பாக்குறது எப்படி தருது, விருப்போடு இருக்கிறது மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அந்த பாசத்துல விருப்போடு இருக்கிறது இல்லை, இதெல்லாம் வெறுப்பு. ஏன்னா பகை பொருள், பகை பொருள்ல யாராவது விருப்பத்தோட போய் இருப்போமா அப்படின்னா இருக்க மாட்டோம். இப்ப ஒரு பகைவர் வீடு இருக்கு, சண்டைக்காரங்க வீடு இருக்குன்னா அவங்க வீட்டுல போய் சந்தோஷமா இருப்போமா, இருக்க மாட்டோம். பகைப்பொருள், சரியா, பகைப்பொருள்ல விருப்போடு நம்ம இருக்க முடியாது, அது நம்மளை அடக்கி வச்சிருக்குது, புரியுதா. ஆனா இங்க அருள்ங்கிறது நமக்கு உறவு, சிவபெருமான் நமக்கு உறவு. அப்ப அந்த ஒளி வந்துருச்சு அப்படின்னா நம்ம விருப்போடு அடங்குறோம். அதான் அதுல மாணிக்க வாசகர் சொல்றாரு, விருப்போடு நமக்கு தேவ நற்செறிகளல் தாளினை காட்டாய். எவ்வளவு ஏக்கத்தோட பாடுறாரு, சரியா. அப்ப அந்த செறிந்த கடல், சரியா, அதான் செறிகளல், நமக்கு நன்மையை செய்யக்கூடியது, அந்த திருவடியை எனக்கு காட்ட மாட்டாயா பெருமானே, திருப்பெருந்துறையில இருக்கக்கூடிய பெருமானே அப்படின்னு அதுல சொல்றாரு. அப்போ அதான் அந்த 2 வரியினுடைய அர்த்தம். பற்றிடும் கருவியாவும் படர்ந்து உணர்வு அளிக்கும் காலை உற்று அறிந்திடுவது ஒன்றின் உணர்வின் உண்மை ஆகும். அப்போ பல நாள் நம்ம அந்த எதை பற்றி நின்னோம் அப்படின்னா அந்த ஞான இந்திரியங்களை பற்றி நின்னோம், சரியா. அந்த உடம்ப பற்றி நிக்கிறோம், அந்த உடம்ப பற்றி நின்னு, சரியா, அது எல்லாம் நமக்கு என்னது, பகை பொருள், இதெல்லாம் இருட்டுல உள்ள விளக்கு போல இருக்குது அப்படின்னு நம்ம அதெல்லாம் விட்டுட்டு, சரியா, சிவத்தை பற்றும் பொழுது சுத்த நிலையில பற்றி கொண்டுதான் அதை விட முடியும். அப்படி அந்த உணர்வின் உண்மையாகும். அப்படி வந்தால் என்ன கிடைக்குது அப்படின்னா மற்றது, சரியா, பகல் விளக்கின் மாய்ந்திட வருவது உண்டே பெற்றிடும் அதனை மாய பிறப்பினை அறுக்கலாமே. அந்த பகல் விளக்கு, சரியா, அப்ப அந்த சூரிய ஒளி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு இருட்டு, அந்த ராத்திரி வச்சிருந்த விளக்கு நமக்கு தேவைப்படாது, ஒண்ணு ஒண்ணா அணைச்சுக்கிட்டே போவோம், சரியா. அப்படி அணைக்கிறது போல கருவிகள் எல்லாம் இந்த பாச ஞானத்தை, சரியா, பகல் விளக்கு, சரி, அதெல்லாம் விட்டுட்டு சிவஞான விளக்கம் வரும் பொழுது அதுல என்ன பண்ணுவோம், மயங்கி கிடக்க மாட்டோம். அப்படி இல்லாம இருக்கும் மாய்ந்திட வருவது உண்டேல்,
சரி, இப்ப இந்த மாய்ந்திட அப்படிங்கிறத வருவது உண்டேல் அப்படின்னு இழுத்து சொல்றார். சரியா? உண்டேல் அப்படின்னா லேஸ்ல வராது. ஏன் அப்படின்னா பிராக்டிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப நம்ம இருக்கிறோம், காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு பூஜை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம், நினைச்சிட்டு படுக்கிறோம். சரியா? ஒரு 3:30 ஆகும்போது ஒரு அரை மணி நேரம் இருக்கு, இன்னும் ஒரு அரை மணி நேரம் தூங்கி 3:30க்கு முழிப்பு தட்டிருச்சு, இல்ல 3:45க்கு முழிப்பு தட்டிருச்சு. 4 மணிக்கும் 3:45க்கு எவ்வளவு நேரம் வித்தியாசம்? 10-15 நிமிஷம் வித்தியாசம். எந்திப்போம் அப்படின்னுட்டு எந்திக்கமா? இல்ல நம்ம 4 மணிக்கு தான் எந்திக்கணும்னு நினைச்சிருக்கிறோம். இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குது. அந்த 1/4 மணி நேரம் நம்ம தூங்கிக்கிடலாம். அதுதான் நமக்கு வந்த வினை. சரியா? நம்மளை எந்திக்க விடாது. 1/4 மணி நேரம் தூங்கணும்னு நினைச்சு படுத்துக்கிறோமா இல்லையா? 5 மணிக்கு பிறகுதான் எந்திரிச்சு பார்ப்போம். பூசை செய்ய முடியுமா? முடியாது. சரி, இது பிராக்டிக்கலா ரொம்ப கஷ்டம். அதான் அதுல சொல்றாரு, மாய்ந்திட வருவது உண்டே, லேசுல வராது. அப்படி வந்துட்டுன்னா நம்ம பிறப்பா இருக்கலாம். சரியா? அதான் இதுல பூஜையும் சேர்த்தையும் சொல்றாரு. ஏன்னா இது பிராக்டிக்கல். பெற்றிடும் அதனை மாயை பிறப்பினை அறுக்கலாமே. ஏன்னா சிவஞானம் அப்படிங்கிறது நமக்கு எளிதில வராது. சரியா? ஏன் அப்படின்னா அதுக்கு நம்ம நிறைய முயற்சி செய்யணும். சரியா? முயற்சி செய்யாம பலன்கிறது கிடைக்கவே கிடைக்காது. அதைத்தான் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். ஒரு அனுஷ்டானம் அப்படின்னு சொன்னாலே அது 1 மணி நேரம் செய்ய வேண்டியது. அப்ப பூஜை அப்படிங்கிறது இன்னும் எவ்வளவு நேரம் செய்ய வேண்டியது அப்படிங்கறதெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். சரியா? அப்ப எளிதில இது வராது, கடினமாக உழைக்கணும். ஆனா நம்ம யாருமே என்ன பண்ண மாட்டேங்கிறோம், உழைப்பதற்கு விருப்பப்பட மாட்டேங்கிறோம். காலையில 4 மணிக்கியா 3:55 3:50க்கு கூட முழிப்பு தட்டுது. ஆனாலும் இன்னும் 10 நிமிஷம், அந்த 10 நிமிஷம்ங்கிறத நமக்கு வேணும். அதெல்லாம் நம்ம மாற்றணும். சரியா? இப்ப என்ன வந்திருப்பது, 10 நிமிஷத்துக்கு முன்னே எந்திரிச்சா என்ன குறைஞ்சிடவா போறோம்? குறைய மாட்டோம். அந்த 10 நிமிஷத்துக்கு முன்னே எந்திரிக்கலாம், வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரணும். அப்போ வழிபாடு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத இதுல சொல்றாரு. சரியா? அப்போ முயற்சி 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 செய்து கொண்டே இருக்கணும். ஒரு நாள் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு பின்னு கொண்டு போயிடும் நம்மளுடைய முயற்சியை. மறுபடியும் அதை பிக்கப் பண்ணி கொண்டுட்டு வருவது என்பது ரொம்ப கடினமானது. அதனாலதான் அதை ரொம்ப அழுத்தி சொல்றாரு. சரியா? மாய்ந்திட வருவது உண்டே, பெற்றிடும் அதனை மாயை பிறப்பினை அறுக்கலாம். இந்த மாயை காரியத்துல வந்த பிறவியை நாம் என்ன பண்ணலாம்? அறுக்கலாம். சரியா? இது பிறவியை மாய அறுக்கலாம், மாய பிறவியை அறுக்கலாம் அப்படின்னு ரெண்டா நம்ம படிச்சுக்கலாம். 2 விதமா அதை சொல்லிக்கிடணும். சரியா? அப்ப மாயை கூட சேர்ந்து இருக்கிறது இந்த பிறவி. பிறவியை மாயுமாறு நம்ம அறுக்கலாம். சரியா? அப்ப அத மாய்ந்திட செய்யணும். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கடினமாக உழைக்கணும், சோம்பல் இல்லாமல் உழைக்கணும். அப்படி உழைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வெற்றி தான். சரியா? கண்டிப்பா இந்த பிறவிலே பெருமான் முக்தி கொடுப்பதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன பண்ணுகிறாரு? என் பிள்ளை எப்ப வரும் அப்படின்னு காத்து கொண்டு இருக்கிறார். ஆனா நம்ம தான் என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? போக மாட்டேங்கிறோம் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. அடுத்த பாட்டுல சொல்றாரு. சரி, இப்ப நம்ம பாச ஞானத்தையும் அறுத்துடுறோம், பசு ஞானத்தையும் அறுக்கிறோம். இந்த 2ஐயும் அறுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பலன் கிடைக்கும், லாபம். சரியா? அந்த லாபம் என்னது அப்படிங்கறதான் இந்த 83வது பாட்டுல சொல்றாரு. சரியா? முந்திய ஒருமையாலே மொழிந்தவை கேட்டல், கேட்டல் சிந்தனை செய்தல், உண்மை தெளிந்திடல், அது தானாக வந்தவாறு எய்த நிட்டை மறுவுதல் என்று 4ஆம் இந்தவாறு அடைந்தோர் முக்தி எய்திய இயல்பினோரே. அப்ப கடந்த பாட்டுல பிறவியை அறுப்பதற்கு சொல்லிட்டார். பிறவியை அறுத்தா என்னாச்சு? நமக்கு முக்தி தான். அது இந்த பாட்டுல சொல்றாரு. அதுதான் என்னது? ஆன்மாவினுடைய லாபம். நமக்கு லாபமே என்னதுதான்? பெருமானுடைய திருவடியை அடைவதுதான். அப்பங்க முந்திய அப்படின்னு எதை சொல்றாரு அப்படின்னா, முற்பிறவிகளில் செய்த. நம்ம முற்பிறவில என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இப்ப நமக்கு தெரியாது.
ஏன்னா அதெல்லாம் நமக்கு தொடர்ச்சியா ஞாபகத்துல வருவதில்லை. ஆனாலும் இப்ப நம்ம இருக்கிற நிலையை வச்சு நம்ம சொல்லிக்கிடலாம். இப்ப நம்ம சைவத்துக்குள்ள இருக்கிறோம். சைவத்துக்குள்ள இருக்கிறதே பெரிய புண்ணியம். ஏன்னா நமக்கு சித்தியார் பாடல் சொல்லுது, 179 இருந்து 82 வரைக்கும் நம்ம இந்த பிறவிகள்ல இருந்து எப்படிலாம் தப்பிச்சு வந்திருக்கிறோம், என்னென்ன பிறவிகள்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கிறோம், என்னென்ன கஷ்டங்கள்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கிறோம். ஏன்னா நமக்கு பெரிய செல்வந்தர்களாகவும் இல்லாம ரொம்ப வறுமையிலாவும் இல்லாம வேற வேற நாடுகள்ல பிறக்காம, சரியா, இந்த நாட்டுல இந்திய பாரத புண்ணிய பூமியில வந்து பிறந்து, அது தமிழகத்துல வந்து பிறந்து, அது தென் தமிழகத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் நமக்கு புண்ணியத்தை செய்திருக்கிறோங்கிறத உறுதி செய்ததுதான். அதான் அந்த முந்திய அப்படிங்கிறது. அப்ப நம்ம முன்ன பிறவிகள்ல நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, சரியை முதலிய சிவ புண்ணியங்களை செஞ்சிருக்கிறோம். சரியா, சரியை கிரியைங்கிற அந்த சிவ புண்ணியங்களை செஞ்சிருக்கிறோம். அந்த முயற்சியின் பலனாக, சரியா, இப்ப செய்யறது இல்ல, இப்ப நம்ம செய்யறதுக்கு உண்டான பலன் இல்ல. நம்ம இதுக்கு முன்ன எத்தனையோ கோடி பிறவிகள்ல பிறந்திருக்கிறோம். அந்த பிறவிகள்ல செய்த புண்ணியம், சிவ புண்ணியத்தின் பலனாக, அதான் அந்த முந்திய அப்படிங்கிறாரு. பொறுமையாலே, அந்த ஒருமைப்பாட்டாலே, அதெல்லாம் திரட்சியா வந்ததுனாலே, சரியா, மொழிந்தவை, சரியா, மொழிந்தவை அப்படின்னா பெருமானுடைய உபதேசம், நம்ம ஞான குருவினுடைய உபதேசங்களை, ஆச்சாரியனது உபதேசங்களை கேட்டல், அத கேட்டதுனால, கேட்டல் கேட்ட பொருளை, சரியா, முதல்ல நம்ம கேட்கிறது, அடுத்து அவர் கேட்ட சொன்னத, அந்த கேட்ட பொருளை சிந்தனை செய்தல், அதை சிந்தித்து பார்க்கிறது. அப்ப கேட்டல் ஞானம், சிந்தனை ஞானம், சரியா, ரெண்டும் கேட்டல் சிந்தித்தல். உண்மை, அந்த பொருள்களின் உண்மையை தெளிந்திடல், சரியா, தெளிவாக அறிந்திடல். இதை நம்ம என்ன பண்றோம், தெளிவாக அறிந்திடல், அத தெளிந்திடல். அது தானாக வந்த, அந்த சிவம் தானாக வந்த வாறு எய்தல், சரியா, அந்த அத்துவித நிலை பொருந்தும்படி அந்த உபதேசத்தை உபதேச மொழியில் நிற்றல், அப்படி நிக்கிறதுனால நிட்டை மறுவுதல் என்று, அந்த நிட்டை பொருந்துதல் என்று. அப்போ கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டல், நிட்டை அப்படிங்கிற 4 நிலை. அந்த 4 ஆம், சரியா, இது 4 நிலை ஆகும். இவ்வாறு அடைந்தோர், இப்படி கேட்டு சிந்தித்து தெளிந்து நிட்டை அடைந்தோர், அப்படி நின்று இந்த 4 நிலையில நின்றவர்கள், சரி, நின்று ஆனா 4வது நிலைக்கு வந்து கூடியவர்கள், நிட்டை கூடியவர். முக்தி எய்திய இயல்பினோர், முக்தி அடைந்த தன்மையை உடையவர்கள் அப்படின்னு சொல்றார். சரியா, அப்ப நமக்கு இந்த உடலோடு இருக்கும் பொழுதே முக்தி அடைந்தால்தான் அந்த முக்தி இன்பத்தை அடைய முடியும். சரியா, இல்ல அப்படின்னா முக்தி என்பது கடினம். சரியா, ஏன்னா இந்த உடம்பை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம முக்திக்கு போக முடியாது. புரிஞ்சுதா? அப்ப இந்த உடம்போட இருக்கும் பொழுதே அந்த முக்திக்குண்டான முயற்சியை நாம் செய்ய வேண்டும். இந்த உடம்பை விட்டுட்டோம் அப்படின்னா இந்த உடம்பு எங்க போகும், என்ன செய்யுங்கிறது யாருக்கும் தெரியாது, பெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால நம்ம பிறவுகள் பார்த்துக்கிடலாம், நாளைக்கு பார்த்துக்கிடலாம், இன்னும் அடுத்த வருஷம் பார்த்துக்கிடலாம். இப்போதைக்கு இன்னும் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகல, இல்ல இன்னும் குழந்தை இருக்குது, பிள்ளைங்களுக்கு குழந்தை பிறப்பு இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு பேரம்பேத்தி எடுத்துட்டு, அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமே கிடையாது. சரியா, ஒவ்வொரு நாளும் நம்ம தள்ளி போட ஒரு நாள் தள்ளி போட்டோம்னா அது ஒரு வருஷத்துக்கு தள்ளி போட்டதான் ஆயிரும். சரியா, அப்ப நம்ம தள்ளி போட நாட்கள் எல்லாம் வீணாகி கொண்டே போகுது. அப்ப நம்மளால அந்த முக்தி இன்பத்தை அனுபவிக்கவே முடியாது. அப்ப இந்த உடம்போட இருக்கும் பொழுதே முக்தி இன்பத்தை அனுபவித்தால் அன்றி நமக்கு முக்தி கிட்டாது. சரியா, அப்ப இந்த உடம்போட இருக்கும் போதே கேட்டு தெளிந்து சிந்தித்து நிட்டை கூடணும், அப்பதான் முக்தி. சரியா, அதுக்குதான் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். அப்போ இந்த பாடல சொல்றாரு, முந்திய ஒருமையாலே மொழிந்தவை கேட்டல், கேட்டல் சிந்தனை செய்தல், உண்மை தெளிந்திடல், அது தானாக எய்தவாறு நிட்டை மறுவுதல் அப்படிங்கிற 4 நிலையை சொல்றார். சரியா, சிவஞானம் எப்படி வருது அப்படின்னா அது இந்த பாட்டுலதான் நல்லா சொல்றாரு. சரியா, பகல் விளக்கில் மாய்ந்திட, நம்ம கடந்த பாட்டுல பார்த்தோம், பகல் விளக்கில் மாய்ந்திட. அப்போ உடம்போடு இந்த கருவிகளோட இருக்கிறோம், ஆனா இந்த கருவியை பயன்படுத்தல. சரியா, கருவிகளோடு இருந்தாலும் கருவியே பயன்படல. ஏன் அப்படின்னா நம்மகிட்ட விளக்கு இருக்குது, விளக்க உபயோகப்படுத்தி இருந்தோம்,
ஆனா இப்போ விளக்க பயன்படுத்தலாம், ஆனா வெளிச்சத்துலதான் இருக்கிறோம். அதுதான் அப்ப பகல் விளக்கில், அதைத்தான் இங்க சொல்றாரு. சரியா, அதான் விரிச்சு சொல்றாரு. கடந்த பாடலுடனே விரிவுதான் இந்த பாடல். சரியா, இந்த பகல் விளக்கு எப்படி வருது? கடந்த பாட்டுல பகல் விளக்கில் மாய்ந்திடன்னு ஒற்றை வரியில படிச்சுட்டு போயிட்டோம். ஆனா அந்த பகல் விளக்கு எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு விரிவுதான் இந்த பாட்டு சொல்றாரு. முந்திய ஒருமையாலே மொழிந்தவை கேட்டல். அப்ப முந்திய ஒருமையாலே அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இப்ப ஒரு பிறவி எடுத்துட்டு இதுதான் முதல் பிறவி நமக்கு கிடையாது. நம்ம ஏற்கனவே பல பல பிறவிகள் எடுத்திருக்கிறோம். அந்த பிறவியில செய்த தவத்தின் பயனாக ஒரு பக்குவம் வந்திருக்குது. சரியா, பக்குவங்கிறது எடுத்த உடனே பக்குவப்பட முடியாது. மெதுவா மெதுவா தான் வந்துகிட்டே இருக்கும். இப்ப நம்ம சாதம் வைக்கிறோம், சாதம் வச்ச எடுத்து அரிசியை போட்ட உடனே உடனே வடிச்சிடுறோமா என்ன? உடனே பக்குவம் ஆயிருதா? இல்ல, அது திளைச்சுக்கிட்டே கிடக்கும். சரியா, அதுல வெந்துகிட்டே கிடக்கு, தீ சூடு கொடுத்துக்கிட்டே இருக்கு. சரி, அந்த அரிசிக்கு வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். அது மாதிரிதான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். சரியா, நம்ம வலிமை பெறணும். அதுக்குத்தான் அந்த வினைகள் நமக்கு என்னது துன்பங்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. சரியா, அப்ப நம்ம அதை கண்டு பயந்து ஓடக்கூடாது. இந்த உடம்பையும் மாச்சிடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் மாய்த்து விடுகிறார்கள். இந்த உடம்பை என்ன பண்றாங்க, அந்த வெப்பம் தாங்க முடியாம சூசைட் பண்ணிக்கிடுறாங்க. அப்ப இந்த உடம்பு போயிரும். உடம்பு போயிருச்சுன்னா மறுபடியும் முக்தி கிடைக்காது. சரியா, அப்ப இந்த உடம்பு மறுபடியும் கிடைக்கணும். அது வரைக்கும் அவங்க பொறுமை காக்கணும். அதெல்லாம் ரொம்ப கொடுமையானது. அப்ப இந்த துன்பம்ங்கிறது நமக்கு பெருமை நம்மளை பக்குவப்படுத்துறார். அது ஒரே நேரத்துல எல்லாம் பக்குவம் வராது. சாதத்தை அரிசியை போட்ட உடனே வடிக்க மாட்டோம். சரியா, குக்கர்ல வச்சா 4 விசில் 3 விசில் வைக்கிறோம். கொதிக்க வச்சு செய்யறதா இருந்தா ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அது கொதிச்சு அந்த அரிசி எல்லாம் நல்லா உணவு சாப்பிடுவதற்கு ஏதுவான இதா வரும் பொழுதுதான், அதை அனுபவிக்கக்கூடிய தன்மை வரும் பொழுதுதான் நம்ம அதை வடிக்கிறோம். அப்ப நம்ம அந்த முக்தி இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை வரும் வரைக்கும் நம்ம இந்த வினையில இருந்து துன்பப்பட்டு கொண்டேதான் இருப்போம். இதெல்லாம் துன்பம் நினைக்க கூடாது. பெருமாள் நம்மளை பக்குவப்படுத்துறாரு, ரொம்ப சந்தோஷமா அனுபவிக்கணும். எப்பா என்னை சீக்கிரம் பக்குவப்படுத்தி கூட்டிட்டு போறாருப்பா, பெருமான் என் கூடவே இருக்கிறாரே அப்படின்னு. ஏன்னா அவன் பேர் ஒளி. அதுதான் அடுப்புக்கு அந்த இதுல பானைக்கு கீழே இருந்து எரியக்கூடிய தழல் சூடு. அதுதான் நமக்கு பெருமான் நம்மளை பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷப்படணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், உடஞ்சு போயிடுறோம். சரியா, அப்ப முதல்ல முற்புன் பிறவிகள்ல செய்த தவம், அப்ப அந்த ஞானம், அதுக்கு பேரு தவ ஞானம். அந்த தவ ஞானம் வந்தாதான் இந்த பக்குவத்துக்குள்ள வர முடியும். இப்ப நம்ம எல்லாம் அந்த தவ ஞானம் பெற்றிருக்கிறதுனாலதான் இப்ப இந்த சிவஞானம் படிக்கிறோம், சிவத்தை குறித்து படிக்கிறோம். சரியா, சரி, இப்ப படிக்கிறோம் அப்படின்னா இந்த தவ ஞானமே எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றாரு பாருங்க. உணர்த்தியதை உணர்த்திய பொழுதே உணர்த்தியவாறே உணர்கின்ற பக்குவம், அதுதான் தவஞானம். அப்பவும் இன்னும் நம்ம அதை முழுமையா அடையல. ஏன்னா இப்ப குருநாதர் நமக்கு சொல்றார். சரியா, நம்ம அதை உணர்த்துறார். உணர்த்தியதை உணர்த்திய பொழுதே, அந்த பொழுதே இப்ப நம்மகிட்ட சொல்றாரு, காதல உபதேசம் சொல்றாரு. சொன்ன உடனே உணர்த்தியவாறே உணர்கின்ற பக்குவம் இருக்கா? இல்ல. சரியா, இப்ப நம்ம இந்த பாடத்தையே எடுத்துக்கிடுவோமே, இந்த சிவபிரகாசத்தை எடுக்கிறோம். சரியா, இப்ப ஒரு தடவை சொல்லி கொடுக்கிறோம். சொல்லி கொடுக்கின்றதை சொல்லிக் கொடுக்கின்ற பொழுதே சொல்லிக் கொடுக்கின்றவாறே நம்ம புரிந்து கொள்கின்றோமா? இல்ல. ஏன்னா இதை நம்ம திரும்ப திரும்ப மறுபடியும் கேட்கிறோம், எழுதி எடுக்கிறோம், என்ன சொன்னாங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா இந்த பெருமான் சொன்னாலும் நம்மளால ஏன் கிரகித்து கொள்ள முடியவில்லை என்றால், நாம் இந்த மாயை சரீரத்தில் இருந்து கேட்கின்றோம். சரியா, பெருமான் என்னத்த சொல்றாரு? அவர் சொல்லக்கூடிய பொருள் எல்லாம் எது? உயர்ந்த சிவஞானத்தை. நீ இப்படிப்பட்டவன், சித்து பொருளை பத்தி பேசுகிறார். நீ இப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன், இந்த பாசம் இப்படிப்பட்டது அப்படின்னு அந்த உயர்ந்த பொருளை பத்தி பேசுகிறார். ஆனா அந்த உயர்ந்த பொருளை பத்தி பேசும் பொழுது நாம எப்படி இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? இந்த மாயை சரீரத்தை வைத்து பாச கருவிகளை கொண்டு கேட்கிறோம். அப்படி கேட்கும் பொழுது புரியுமா அப்படின்னா புரியாது. அதனாலதான் நமக்கு புரிதல் குறைவா இருக்குது. சரியா, அப்ப அந்த மொழிந்ததை சரியா கேட்டல் அப்படிங்கிற. அப்ப ஒருமையாலே மொழிந்தவை கேட்டல். சரியா, அந்த கேட்கறதுக்கும் என்னது வேணும்? தகுதி வேணும்.
அது அந்த தவ ஞானம். சரியா? அப்ப இந்த ஞானம் நமக்கு ஏற்கனவே பார்த்தோம். எத்தனையோ ஞானம் பார்த்துட்டு வரோம். பாருங்க இன்னும் இதுல எத்தனை ஞானம் வருதுங்கிறத பாருங்க. ஏற்கனவே பாச ஞானம், பசு ஞானம், சிவஞானம் அப்படின்னு மூணா பாக்குறோம். ஆனா அது எல்லாமே ஞானம் கிடையாது. சிவஞானம் மட்டும்தான் ஞானம், பாச ஞானமும் பசு ஞானமும் ஞானம்னு கிடையாதுன்னு நம்ம பார்த்திருக்கிறோம். சரியா? இப்ப நம்ம பாக்குறோம் தவ ஞானம்னு ஒண்ணு பாக்குறோம். சரியா? தவ ஞானம்னா என்னது? தகுதி வாய்ந்த ஞானம். பெருமானிடத்தில் கேட்பதற்கு ஒரு தகுதி ஞானம் வேணும். அதைத்தான் தவ ஞானம்னு சொல்றோம். சரி, இப்ப நம்ம உட்கார்ந்து கேட்கிறோம். தவ ஞானத்தால நமக்கு கிடைக்குது. சரியா? அப்ப அந்த கருத்தை ஒன்றி இருந்து கேட்கணும். அதான் ஒருமையாலே மொழிந்தவை கேட்டல். அதான் நமக்கு சிவபிரகாசத்துல திருவருட்பயன்ல சொல்லியிருக்கிறாரா இல்லையா? பரப்பு அமைந்து கேள்மின் பால்கலன் மேல் பூனை. பரபரப்பு இல்லாம கேட்கணும், ஒருமைப்பட்டு கேட்கணும். சரியா? ஒன்றி இருந்து கேட்கணும். அதுதான் கேட்டல். அப்படி கேட்டால் சரியா? அப்ப தவஞானத்தால நம்ம கேட்கிறோம் கேட்டல் ஞானம். அப்ப அந்த கேட்டல் ஞானத்துக்கு இன்னொரு பேர் என்ன பேருன்னா விவேக ஞானம். சரியா? அப்ப அது என்னது அப்படின்னா, கேட்ட உடனே நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, துன்ப காரணம் எது, இன்ப காரணம் எதுன்னு மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறோம். சரியா? ஏன் அப்படின்னா பெருமான் இதெல்லாம் சொல்றாரு, ஆணவம், கண்மம், மாயை இரண்டு. சரியா? மாயை இரண்டுன்னு இப்படி சொல்லி அதுக்கடுத்து ஆன்மான்னா என்னது, நம்மன்னா என்னது இப்படின்னு பிரிச்சு பிரிச்சு சொல்லித்தரார். அப்ப இந்த பிரிச்சு பிரிச்சு சொல்லித்தரதுல இது எது எதெல்லாம் துன்ப காரணம், எது எதெல்லாம் இன்ப காரணம் அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் கேட்டல் ஞானம். அதைத்தான் விவேக ஞானம்னு சொல்றோம். சரி, அப்ப தவ ஞானம் இருக்கணும், அதுக்கு அடுத்து இந்த விவேக ஞானம் வருது. சரியா? சரி, இந்த உபதேசம் பண்றாரு, உபதேசம் பண்ணின உடனே நம்ம திருவடியை அடைஞ்சிருந்தோமா? அடைய மாட்டோம், அடையவும் முடியாது. சரியா? ஆனா பெருமானுடைய திருவடியை அடையணும் அப்படிங்கிற ஆசை வருது. சரி, ஆசை வருது. இப்ப நம்ம இந்த பாடத்தை கேட்கிறோம். எப்பா சிவபிரகாசம் இவ்வளவு இருக்குது, இன்னைக்கு ஃபுல்லா உட்கார்ந்து சிவபிரகாசம் பாடல்களை என்ன பண்ணணும், படித்து மனப்பாடம் செய்து விடணும். அவ்வளவு தரவா இருக்கணும்னு நினைக்கிறோம். படிக்கும் பொழுது அவனுக்கு ஆர்வம் இருக்கும். ஆனா இந்த வகுப்பு முடிஞ்சு ஒரு மணி நேரம் கழிச்சு நமக்கு என்ன ஆயிரும், அந்த ஆர்வம் எல்லாம் குறைஞ்சிரும். சரி, கொஞ்சம் சாயங்காலமா படிச்சுக்கிடலாம். சாயங்காலம் வரும் பொழுது சரி காலையில எந்திரிச்சு படிச்சாதான் புரியும், அப்பதான் ஞாபகமா இருக்கும், மனதுல தங்கும். அப்ப காலையில படிச்சுக்கிடலாம். காலையில நம்ம என்ன சொல்லி இருக்கிறோம், 4 மணிக்கு எந்திக்கணுங்கும் போது 3:45 முழிப்பு தட்டினாலும் இன்னும் 1/4 மணி நேரம் தூங்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் தான் நமக்கு வருது. அப்ப தள்ளி தள்ளி தான் போய்கிட்டு இருக்கோமே தவிர என்ன பண்ண மாட்டேங்கிறோம், அதுல உறுதியாக நிக்க மாட்டேங்கிறோம். அந்த ஆசை மட்டும்தான் வரும். சரியா? அந்த ஆசையோட தான் இந்த உலகத்தை கடத்திக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் இந்த ஆசையில தான் கடத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். சரியா? முயற்சிங்கிறது கடினம், அது ரொம்ப கடினம். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம். அதான் வைராக்கியம் வரணும். அதான் பக்தி வைராக்கிய விசித்திரம் அப்படின்னு சதகம் சொல்லியிருக்கிறார். 100 பாடல்கள்ல சொல்லியிருக்கிறார். ஏன் மற்றதுல எல்லாம் குறைவா சொல்லி இந்த பட்டு 100 பாடல் சொல்லி இருக்கிறாருங்கிறதுக்கு காரணம் அதுதான். எளிதில வராது, அந்த பக்தியும் எளிதில வராது, வைராக்கியமும் எளிதில வராது. அதனாலதான் நமக்கு விளக்குறதுக்காக 100 பாடல்கள்ல விளக்கி இருக்கிறார். அப்ப மாணிக்க வாசகர் நமக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறாருன்னு பண்ண. மற்றதுல எல்லாம் 20 பாட்டு தான் வச்சிருப்பாரு. 20, 10, 7 அந்த மாதிரி 20க்கு கீழே தான். நீத்தல் விண்ணப்பத்துல மட்டும் 50 பாட்டு. சரியா? ஆனா நமக்கு பக்தியும் வைராக்கியமும் வரணுங்கிறதுக்காக 100 பாட்டு வச்சிருக்கிறார். அப்ப அவர் நமக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டு சொல்றாரு. அவ்வளவு கடினம் இந்த பிரயாசப்படுறதுங்கிறது. சரியா? அப்ப இது கேட்டல் அப்படிங்கிறது எளிதில வராது. சரியா? அப்ப இதுவும் ஞானம் கிடையாது. கேட்டல்ங்கிறதும் ஞானம் கிடையாது, உண்மையான சிவஞானம் கிடையாது. சரி, இதுவும் கிடையாது. பெருமானே வந்து சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். புரியுதா? இது பெருமானே வந்து சொல்றாரு கேட்டல் ஞானம்ங்கிறது, பெருமான் தான் சொல்றாரு. அப்பவும் நம்மளால என்ன பண்ண முடியல, அத கேட்டதை கேட்டவாறே நம்மளால கிரகித்துக் கொள்ள முடியவில்லை. பிறகு என்ன பண்றோம் அப்படின்னா சிந்தனை செய்யறோம். மறுபடியும் உட்கார்ந்து இந்த உபதேசத்தை என்ன சொன்னாரு, எது துன்ப காரணம், அப்ப இந்த உலகத்தை பற்றி நிக்கிறது துன்ப காரணம், எது இன்ப காரணம், அவனை பற்றி நிற்பது இன்ப காரணம். அப்ப இனிமே என்ன பண்ணணும், இன்ப காரணத்துக்கு உண்டானதை பற்றணும், அவனை பற்றணும் அப்படின்னு முடிவு பண்றோம். அந்த முடிவு பண்றதுதான் நமக்கு என்னது, சிந்தனை செய்வது. சிந்தனை அப்படின்னா உடனே நம்ம நினைச்சுறது மட்டும் கிடையாது, சாதனை செய்வதுதான் சிந்தனை.
சரியா? கேட்ட பின்னாடி சாதனை செய்யணும். அப்ப அந்த சாதனை அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அதுதான் சிவபூசனை. சரியா? கேட்டாச்சு, கேட்ட பிறகு சிந்திக்கிறது. சிந்தனை அப்படிங்கிறது சாதனை. அப்ப சாதனை அப்படின்னா பூசனை தான் சாதனை. வெறுமனே சாதனை அப்படின்னா நான் சாதிச்சிருவேன் அப்படின்னு நினைச்சாக்கலாம் என்ன பண்ண முடியாது, சாதிக்க முடியாது. அதே மாதிரி இந்த பாசத்தையும் பாசமே நீ போ அப்படின்னா அதுவும் போகாது. சிவஞானமே நீ வா, ஏன்னா சிவபெருமான் தான் வந்து கேட்டு எனக்கு உபதேசம் பண்ணிட்டாரே, இனிமே நீ சிவஞானமே வா அப்படின்னா அதுவும் வராது. சரியா? அப்ப இந்த பாச ஞானம் போறதுக்கும் சிவஞானம் வருவதற்கும் ஒரு தவம் செய்யணும். அதுதான் சிவபூசனை, அதுதான் சிந்தித்தல். சரியா? மீள மீள உட்கார்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும், அந்த பூசனை செய்யணும். சரியா? அப்ப இந்த சிவபூசனை என்னது அதுனா அந்த சிவபூசனையும் சங்கற்பன ஞானம். சரியா? அது பாவன ஞானம். ஏன்னா நாம என்ன பண்றோம், அப்படி பாவிக்கிறோம், நம்ம சிவமாகிடணும் அப்படின்னு பாவிச்சுக்கிட்டு தான் அதை செய்யறோம். அப்ப அதுவும் சிவஞானம் கிடையாது, முழுமையான சிவஞானம் கிடையாது. அது பாவனா ஞானம் தான். அப்ப முதல்ல ஒரு தவஞானம் சொல்லியிருக்கோம், அந்த தவஞானத்தை வச்சு கேட்டல் ஞானம் சொல்லியிருக்கிறோம், கேட்டல் ஞானத்தை வச்சு சிந்தனை ஞானம். அப்ப அதுவும் எதுதான், பாவனா ஞானம் தான். சரி, அந்த பூசை செய்வதும் சரி. அப்ப இதுல பூசையும் சொல்றாரு. சிவபிரகாசத்துல பூசையை பத்தியே பேசலையே அப்படின்லாம் நீங்க நினைக்க கூடாது. இதெல்லாம் பூசையை சொல்றதுதான். சரியா? மேலோட்டமா வரிய பார்த்தோம்னா பூசனே வந்திருக்காது, ஆனா இது பூசையை சொல்வது. சரி, அப்படி பூசை செய்ய செய்ய சரியா என்ன பண்றோம் அப்படின்னா உண்மை தெளிந்திடல், அதுதான் தெளிகிறோம். நம்ம என்ன பண்றோம், அதுக்கு அடுத்து தெளிதல் ஞானம். அப்ப தெளியும் பொழுது என்ன ஆகிறோம், அந்த சிவ பூஜையை செய்து செய்து ஏகனாகி இறைவனி நின்று. சரியா? அந்த பூசை செய்ய 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 நம்ம ஏகனாகிறோம், இறைவனி நிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ரெண்டும் வருது. அதுதான் தெளிதல் ஞானம். சரியா? அப்ப அந்த தெளிதல் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா அதுதான் அடுத்து எங்க கொண்டு போகுது, அதான் சிவயோகம். அந்த தெளிதல்ங்கிறதா என்னது, சிவயோகம். அப்போ சிவயோகம் வந்துருச்சு அப்படின்னா அது போகத்துக்கு நம்மள கொண்டு சேர்த்துறோம். சரியா? அப்ப இந்த தசகாரியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல 9 நிலை. சரி, அந்த 9 நிலைகளையும் நாம விட வேண்டியது, அந்த 9 நிலைகளையும் நாம விட வேண்டியது. அந்த 10வது நிலை ஆகிய சிவபோகத்தை மட்டும்தான் நாம பற்ற வேண்டியது, அதுதான் அனுபவிக்க வேண்டியது அப்படின்னு அந்த 9ஐ விடணும் அப்படின்னு இத நாரா சொல்லி நமக்கு சொல்றாரு. சரியா? கேட்டல், சிந்தித்தல், சரியா, தெளிதல், நிட்டை கூடுதல் அப்படின்னு. அப்ப அந்த தெளிதல் அப்படிங்கறத அந்த உண்மையை தெளிகிறது. சரியா? அதான் உண்மை ஞானம் நமக்கு வர்றது. சரியா? அப்ப அந்த உண்மை ஞானம் வந்துட்டா அது தானாக வந்தவாறு எய்த நிட்டை மறுவுதல். சரியா? அது தானாக எய்த. சரியா? தானாக, அப்ப அந்த சிவமே தானாக வந்தவாறு நிட்டை மறுவுதல். அப்ப நமக்கு அந்த சிவ அறிவு தான். சரியா? சிவஞானம் தான் உண்மையான ஞானம். அது வரைக்கும் வரக்கூடிய சின்ன சின்ன ஞானங்கள் எல்லாம் அது ஞானமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவன் அறிவுதான் நம்மளுடைய அறிவு, அவன் ஆனந்தம் தான் நமக்கு உண்டான உண்மையான ஆனந்தம். அதுக்கு முன்ன கிடைக்கக்கூடிய இப்ப நம்ம இன்பங்கள் அது இதுன்னு சொல்றதெல்லாம் ஆனந்தமே கிடையாது. சரியா? சத்து சித்து ஆனந்தம். சரியா? சித்தும் அவன்தான், ஆனந்தமும் அவன்தான். சரியா? சத்தான அறிவும் சத்தான ஆனந்தமும் அவன்தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது அறிந்து அவனோடு நிட்டை மறுவுதல். சரியா? இரண்டரை அவனுடைய கலந்து நிக்கணும். சரியா? அப்படி நின்னா அந்த நிட்டை அப்படிங்கிறது, நிட்டை அப்படின்னா அசைவர இருத்தல். சரியா? அசைவர அப்படின்னா என்னது, அமைதியா இருக்கிறதா இல்ல. சரியா? அசைவர இப்ப நம்ம எல்லாம் ஒவ்வொரு பக்கமும் இந்த ஆடுறோம், நடக்கிறோம், பாடுறோம், அப்படி இல்லாம ஒரு இடத்துல பேசாம குத்த வச்சு உட்கார்றதா அப்படின்னா அதுக்கு பேர் கிடையாது. சரியா? அறிவில் அசைவர இருப்பது. சரியா? அறிவில் அசைவர இருப்பது. சும்மா இரு சொல் அற அப்படின்னு உபதேசம் செஞ்சார் முருகப்பெருமான். சரியா? அப்ப அந்த சும்மா இரு அப்படின்னா அறிவுல அசைவர இருக்கிறது. அந்த சொல்லு கூட வரக்கூடாது, நினைவு கூட வரக்கூடாது. எந்த நினைவும் இன்றி, பெருமானை தவிர வேற எந்த நினைவும் இன்றி இருக்கிறது, அதுதான் அசைவர அப்படின்னு சொல்றாரு.
அதான் நமக்கு அப்பர் சுவாமின்னு சொல்றாரு, நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. சரியா? அப்ப அந்த திருவடியில அழுந்தணும், அதுதான். சரியா? வேற எதுலையும் சிந்தனை இருக்கக்கூடாது, திருவடி சிந்தனை மட்டுமே ஒன்றி இருக்கிறது தான். அதுதான் சும்மா இருத்தல், அதுதான் என்னது, நிட்டை கூடி இருக்கிறது. நம்மளால ஒரு கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் வகுப்பை எடுத்துக்கிடுவோமே. இப்ப எல்லாருமே வீட்டுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரியா? நீங்க எல்லாம் அமைதியா ஒரு சிந்தனையோட இருந்து கேக்குறீங்களா அப்படின்னா முடியாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம், கேட்டுக்கிட்டே இருப்போம். காது தானே கேக்குது, அங்க நீங்க திரும்பி இருப்போம், இல்லைன்னா இங்க திரும்பி இருப்போம், இல்லைன்னா நோட்டை எடுப்போம், இல்லைன்னா வேற புக்க இதே வார்த்தை வேற எதுலையாவது வருதா அப்படிங்கறத திருப்பி பார்த்துக்கிட்டு இருப்போம், இல்லைன்னா எழுதிக்கிட்டு இருப்போம். சரியா? ஏதாவது ஒண்ணு, இல்ல காலை ஆட்டிக்கிட்டு இருப்போம், இல்ல காலை மடக்குவோம் நீட்டுவோம். ஒரு மணி நேரம் நம்மளால ஒரு இடத்துல அசைவு, நம்ம உடம்பையும் அசைக்காம நம்ம சிந்தனையும் அசைக்காம இருக்க முடியுதா? முடியவே முடியாது. சரியா? நம்ம அசைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு சின்ன தாளை கழிச்சு போடுறது, இல்லைன்னா பேனாவை மூடுறது, எடுக்கிறது, வைக்கிறது, ஏதாவது ஒண்ணு செய்து கொண்டே இருக்கிறது தான் நம்மளுடைய வேலை. சரியா? சும்மா இருன்னா நம்மளால இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அப்போ எடுத்த உடனே எல்லாம் சும்மா இருக்க முடியாது. இந்த ஞானங்கள் வந்தாதான், படிப்படியா வந்தாதான் நம்மளால இருக்க முடியும். அப்ப அந்த படிமுறையில நம்ம வரணும் அப்படின்னா அந்த பூசணையை செய்யணும். பூசணை செய்ய 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 செய்யதான் இந்த நிட்டைக்கு நம்ம வர முடியும். சரியா? அறிவுல அசைவில்லாம இருக்க முடியும். சரியா? அப்படி இருக்கிறது தான் என்னது, அதான் அசபா நடனம். சரியா? அதான் அசபா நடனம், திருவாரூர். சரியா? அந்த திருவடி மட்டும்தான், அதை மட்டும் பற்றி கொண்டு நிற்கிறது, அதை அழுந்துவது. தேன் உண்ட வண்டு போல மயங்கி கிடப்பது. சரியா? தேன் உண்ட வண்டு என்ன பண்ணும், முதல்ல ரீங்காரம் அடிச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டே வரும், எல்லா வண்டுகளுக்கும் சமிக்கை செய்யும். சரியா? தகவல் பரிமாறும். இங்க தேன் இருக்குது, ஓடி வாங்க ஓடி வாங்கன்னு தகவல் சொல்லும். அப்படியே தகவல் சொன்னோடனே அது பூவை போய் பார்த்து இருக்கும், பூவுக்குள்ள போகிறது வரைக்கும் சத்தம் போட்டுக்கிட்டே தான் இருக்கும், தேன் குடிக்கிறது வரைக்கும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும். ஆனா படிமுறையில அந்த சத்தம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும், குறைந்து கொண்டே வரும். சரியா? தேனுக்குள்ள அழுத ஆரம்பிச்சிருச்சுன்னா சத்தமே இல்லாம தேன் அருந்தி கொண்டு இருக்கும். அதான் முரல் வண்டு. சரியா? மாணிக்கவாசகர் சொல்றாரு. அப்ப அந்த தேன் உண்ட வண்டு போல மயங்கி கிடக்கணும். அப்ப அந்த இன்பத்தை மட்டுமே என்ன பண்ணணும், அழுத்தி கொண்டு இருக்கணும். சரியா? அதத்தான் திருவருட்பயன் 91 சொல்வார், ஓங்கு உணர்வின் உள் அடங்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க. சரியா? அங்க அடங்கணும், உணர்வுக்குள்ள அடங்கி இன்பு நமக்கு என்ன பண்ணணும், உள்ளத்துக்குள்ள வரும். அப்படி இதுக்குள்ள அந்த இன்பத்துக்குள்ளே அடங்கணும். தூங்குவர் மற்ற ஏது உண்டு சொல். சரியா? அவங்க தூங்குவார். என்ன, நம்ம தூங்குறது அறியாமையில தூங்குறது, அவங்க தூங்குவது அறிதுயில். சரியா? அந்த அறிதுயிலுக்கும் அறியாமையில தூங்குவதற்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சரியா? அதான் எய்த நிட்டை மறுவுதல் என்று 4ஆம், இந்த 4 படிநிலையில இருக்குது. அப்போ கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் அப்படின்னு. அப்ப அந்த 4வது நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னா அதுதான் முழுமை பெற்றது. சரியா? அந்த ஞானத்தில் ஞானம், அதுதான் உச்சி, மலை உச்சின்னு சொல்றோம். ஏன் எல்லா கடவுளையும் மலையில உச்சியில கொண்டு வச்சிருக்கிறோம் அப்படின்னா படிமுறையில போய் பெருமானை அடைவது. சரியா? ஏன்னா நேரடியா பெருமானை பார்க்க முடியாது. அப்ப ஒவ்வொரு படிகளா கடந்து கடந்து மேல நோக்கி போகணும். அப்படி போறதுதான் அந்த உச்சிக்கு போயிட்டோம் அப்படின்னா அவனை அடைந்து விட்டோம் அப்படின்னு. அதான் ஞானத்தில் ஞானம் அப்படின்னு சொல்றோம். அதான் சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியில் யோகம், சரியையில் ஞானம், பிறகு கிரியையில், இப்படி ஒண்ணு சொல்லி ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். அந்த ஞானத்தில் ஞானம் அடைவதுதான். சரியா? அதுதான். அப்படி வந்தாச்சுன்னா அதான் மோனம், அதான் ஞான வரம்பு. சரியா? மோனம்னா என்னது, ஞானத்துல ஞானம், மோன வரம்பு, அதான் மௌனம். சரியா? மௌனம். அப்ப நமக்கு 3 செயல் இருக்குது. சரியா? செயல்ல மௌனமா இருக்கிறது, வாக்குல மௌனமா இருக்கிறது, மனோ மௌனம், மனத்திலையும் மௌனமா இருக்கிறது. இதுல எல்லாத்திலையும் இருந்து அறிவிலையும் மௌனமா இருக்கிறது. சரியா? அறிவும் அசைவர பெருமானுடைய திருவடிகளை மட்டுமே பற்றி கொண்டு இருப்பது, அதுதான் இந்த ஆன்மாவுக்கு லாபம். சரியா? அதைத்தான் இந்த பாட்டுல சொல்றாரு. அத
நம்ம அதைத்தான் இந்த மலை உச்சின்னு சொல்றோம். கைலைங்கிறது அதைத்தான். சரியா? கைலைங்கிறது என்னது? அந்த மலையோட உச்சி பொழுது. சரியா? அதைத்தான் நம்ம சொல்றது. அதான் நிட்டை மறுவுதல் அப்படின்னு. இந்தவாறு அடைந்தோர் முக்தி எய்திய இயல்பினோரே, இந்த மாதிரி இருக்கிறது தான் முக்தி இன்பத்தை அனுபவிக்கிறது. அப்ப இந்த உடம்போட இருந்து கொண்டு மட்டும்தான் நாம் என்ன பண்ண முடியும்? முக்தி இன்பத்தை அடைய முடியும். இந்த உடம்ப விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு முக்தி கிடைக்கவே கிடைக்காது. சரியா? அதனால எல்லாருக்கும் இது பொதுவா சொல்றதுதான் பெருமான். சரியா? யாருக்கும் யாரையும் தனியா கூப்பிட்டு வச்சோ இல்ல தனியா இது பண்ணி அவர் சொல்லாரு. பெருமான் எல்லாத்துக்கும், எல்லா ஆன்மாக்களும் இந்த பயனை அடையணும் அப்படிங்கிறதா இதனுடைய நோக்கம். அதனாலதான் இந்த சித்தாந்த வகுப்புகளை எல்லாம் நம்ம எல்லாம் இப்படி விரும்பி படிக்கணும், நிறைய பேருக்கு சொல்லணும், சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாம். ஏன்னா யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், நம்மளோட மட்டும் நின்றுட்டு போகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா உலகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பொருள் அப்படின்னா நமக்கு மட்டும்தான் கிடைக்கணும், நம்ம மட்டும்தான் முதல்ல அனுபவிக்கணும் அப்படிங்கறதுதான் இருக்குது. ஆனா ஒரு உண்மையான குருநாதர் அப்படி இருக்கவே மாட்டாங்க. குருங்கிறவர் யாரு? அதான் குருட்டை நீக்கி இன்பத்தை தரக்கூடியவர். அப்ப அவருக்கு முன்ன அந்த மாணவனை மேல்நிலைக்கு அடைய வைக்கிறது. அதுதான் குருவினுடைய நோக்கம். சரியா? அதுதான் நம்ம இந்த குருமார்கள் எல்லாருமே அப்படிப்பட்டவர்கள் தான். இப்ப இந்த நம்ம நால்வர் பெருமக்களை சொல்றோம், அவங்களாம் இதெல்லாம் தரலன்னா நம்மளால இது பண்ண முடியுமா? ஒண்ணுமே நம்ம அனுபவிக்கவே முடியாது. அகச்சந்தானமா இருக்கட்டும், புறச்சந்தானமா இருக்கட்டும், இல்ல நம்ம சமயக்குறவர்களா இருக்கட்டும், இந்த நால்வர் எல்லாத்துலயும் நாலு பேர் தான் இருக்கிறாங்க. இந்த நால்வர் பெருமக்கள் நமக்கு இது மாதிரி எல்லாம் நூல்களை செய்து தரல அப்படின்னா இந்த ஆன்மாக்கள் படக்கூடிய பாடு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். இதெல்லாம் பெருமானுடைய கருணை. ஏன்னா பெருமான் கருணையானவனா இருக்கிறாரு. அதனால அவர்கள் அந்த கருணையை அனுபவித்து கருணை வடிவாக அந்த நூல்களை எல்லாம் நமக்கு செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அப்ப நம்ம இதெல்லாம் திரும்ப திரும்ப சிந்திக்கிறோம். இதை நமக்கு என்ன பண்ணணும்? எல்லா ஆன்மாக்களுக்கும் சொல்லணும். பக்கத்து வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் சொல்லி அவங்களெல்லாம் இந்த சைவத்துக்குள்ள கொண்டு வருவது தானே நமக்கு பேரு. அதைத்தான் நம்ம செய்யணும். அவங்க கேட்கிறாங்க கேட்கல அதெல்லாம் ரெண்டாம் பட்சம். ஆனா அந்த முக்தி இன்பத்துக்கு அவங்களுக்கு உதவி செய்யணும். ஒண்ணுமே வேண்டாம். நம்ம பக்கத்து வீட்டுல உள்ளவங்களையோ பக்கத்து தெருவுலையோ அடுத்த ஊர்ல உள்ளவங்களையோ சொல்லவே வேண்டாம். வீட்டுல உள்ளவங்களை, நம்ம குழந்தைங்களை, எடா அப்படிலாம் இருக்காதீங்கடா, இப்படி இருங்கடா, குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். பேர குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்ப நம்ம குழந்தைகள் கூட கேட்க மாட்டாங்க. ஆனா பேர குழந்தைகள் நம்ம கண்ட்ரோல்ல வந்துருவாங்க. ஏன்னா சின்னதுல இருந்து, ஏன்னா அதெல்லாம் பச்சை மண்ணுன்னு சொல்றோம். எப்படி பிடிக்கிறோமோ அப்படிதான் பிடிக்கும். நம்ம பிள்ளைங்களை எல்லாம் சுட்ட மண்ணு. அவங்ககிட்ட ஏற்கனவே நம்ம மைண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க? நிறைய கழிவுகளை ஏத்திட்டாங்க, உலகத்துல உள்ள பாசத்தை ஏத்திட்டாங்க. அதனால அவங்க அதெல்லாம் நீக்குவது கஷ்டம். ஆனா சிறு குழந்தைகளாக இருக்கிறவங்க, அந்த குழந்தைங்களுக்கு நம்ம இந்த பாடல்களை சொல்லி கொடுக்கணும், கருத்துக்களை சொல்லி கொடுக்கணும். ஆனா போர் அடிக்கிறது மாதிரி சொல்லி கொடுத்துறாதீங்க, பக்கத்திலே வரமாட்டாங்க. கதைகளாக சொல்லிடணும். அப்படி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நம்ம கிட்ட ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இதை அவங்களுக்கு ஊன்றி கொண்டே போகலாம். ஒரு குறிப்பிட்ட வயது வரும் பொழுது அவங்களுக்கு அது பெருமானை உணர்த்த அந்த வழிகளை கொடுத்து விடுவார். இதுதான் நம்ம சைவத்துல செய்ய வேண்டியது. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்ங்கிறது அதுதான். சரியா? அப்ப நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கே முதல்ல சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது. அடுத்த பாட்டுல சொல்றாரு இந்த ஞான நிட்டை. இப்ப நம்ம நிட்டையை பத்தி தானே பார்த்தோம். பாருங்க, ஒவ்வொரு பாட்டுக்கும் முடிவுல அதனுடைய தொடர்ச்சி அடுத்த பாட்டுக்கு வர்றது மாதிரி வச்சிருக்கிறாரு. சரியா? அப்ப இந்த ஞான நிட்டை எப்படி இருக்கிறது? இந்த ஏற்கனவே சொல்லிட்டோம், இதெல்லாம் ரொம்ப லேசில வராது, அப்ப ரொம்ப முயற்சி செய்யணும் அப்படின்னு இதுக்கு முந்தின பாட்டுல சொன்னோம். இந்த கடந்த பாட்டுக்கு முந்தின பாட்டுல சொன்னோம். ஆனா இப்ப இந்த ஞான நிட்டைங்கிறது எப்படிப்பட்டது, அது எப்படிங்கிறத நமக்கு இந்த பாட்டுல சொல்றாரு. சரியா? இந்த ஞான நிட்டையை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். சரி, இது விதிமுறை. இந்த ஞான நிட்டைங்கிறது என்னது? விதிமுறை. விதிப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பாட்டுல சொல்றாரு. பாசமா ஞானத்தாலும் படர் பசு ஞானத்தாலும் ஈசனை உணர ஒண்ணாது இறையருள் ஞானம் நன்னி தேசுரும் அதனான் முன்னை சிற்றறிவு ஒளிந்து சேர்ந்து நேசமோடு உயர் வரத்து நிற்பது ஞான நிட்டை. பாசமா ஞானத்தாலும். பாசம் அப்படின்னா என்னது அப்படின்னா இந்த கருவிகள் ஞானம், கருவிகளால வரக்கூடியது. கருவிகள் நமக்கு எத்தனை அப்படின்னா அந்த தத்துவங்கள் 36 தத்துவங்கள் இருக்குது. நாத அந்தம். சரியா? அப்ப மண் முதல் நாதம் வரைக்கும் உள்ள அந்த 36 தத்துவங்களாலும் வரக்கூடிய ஞானத்தாலும் அதான் பாச ஞானம்.
சரியா? படர் அது வியாபித்த, பசுஞானத்தாலும், பசுஞானம்னு ஒரு ஞானமே கிடையாதுன்னு படிச்சிருக்கிறோம். ஆனாலும் பசுஞானம்ங்கிறது என்னது அப்படின்னா அகம் பிரம்ம ஞானம். சரி, அகம் பிரம்மம் என்னும் பசுஞானத்தாலும், நான் தான் கடவுள் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய அந்த பிரம்ம ஞானத்தாலும், சரியா, ஈசனை அறிய ஒண்ணாது. சிவபெருமான என்ன பண்ண முடியாது? அறிய முடியாது. இறை அருள் ஞானம் நன்னி. சரியா? இறை அப்படிங்கிறது சிவபெருமான். அருள் அவனுடைய அருளால வரக்கூடிய ஞானம் நன்னி. சரியா? அதான் சிவனது அருள் ஞானம் பொருந்து. சரியா? பொருந்து வித்து அதுதான் நமக்கு வரணும். தேசுரும் அதனால், அந்த அருள் ஞானத்தால, சிவபெருமான் கொடுக்கக்கூடிய அந்த அருள் ஞானத்தால, விளக்கமுற்ற தன்மையினால், அதனால வரக்கூடிய தன்மையினால், முன்னை அதற்கு முன்பு இருந்த, இதுக்கு முன்ன இந்த சிவஞானம் இப்ப அருளால வரக்கூடிய ஞானம், அதுக்கு முன்ன இருக்கக்கூடிய ஞானம் என்னது? பாச ஞானம், பசு ஞானம். சரியா? அந்த சிற்றறிவு ஒளிந்து, அந்த பழைய சிறுமைப்பட்ட அறிவை விட்டு, சிற்றறிவுனா சிறுமைப்பட்ட அறிவு, சின்ன அறிவுன்னு எடுத்துக்கிட கூடாது. அது தாந்தடி பெருசா இருக்கு, இது சிறுசா இருக்கு, அந்த அறிவு கிடையாது. அது பேரறிவு, இது சிறுமைப்பட்ட அறிவு. சரியா? அந்த சிறுமைப்பட்ட அறிவு ஒளிந்து சேர்ந்து, எதனோட சேர்ந்து அப்படின்னா அந்த அருளில் பொருந்தி, நேசமொடு அன்புடன் உயர்வரத்து, சரியா, அந்த அருளிற்கு மேலான சிவத்திலே நிற்பது. சரி, அதுல கூடி நிற்பதுதான் ஞானை நிட்டை. சரியா? அப்ப அந்த அருளோட சேர்ந்து சிவத்துல நிக்கணும். அருளை பிடிச்சுக்கிட்டு நிக்க கூடாது. ஏன்னா அருளை பிடிக்கிறது வந்து அம்மை. நம்ம அம்மையை விட்டுட்டு அப்பன் கூட நிக்கணும். அதுதான் என்னது? ஞான நிட்டை அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. சரியா? இது நமக்கு என்னது அப்படின்னா வழிமுறையில வரக்கூடியது. சரியா? இதுதான் அப்படிங்கிறது படிமுறையில வந்து நிக்கக்கூடியதை நமக்கு சொல்றாரு. சரி, அப்போ பாசமா ஞானத்தாலும் படர் பசு ஞானத்தாலும் ஈசனை உணர ஒண்ணாது. இந்த பாச ஞானத்தாலும் கருவிகரணங்களால வரக்கூடிய அந்த பாச ஞானத்தாலும், சரியா, படர் பசு ஞானத்தாலும், சரியா, இந்த கருவிகளை விட்டுட்டு நமக்கு வந்த அந்த அகப்பிரம்ம ஞானம், சரியா, பசு ஞானம், நானே கடவுள் அப்படிங்கிற அந்த ஞானத்தாலும் ஈசனை, சரியா, இந்த ரெண்டு ஞானத்தாலும் என்ன பண்ண முடியாது? ஈசனை உணர ஒண்ணாது. ஈசனை என்ன பண்ண முடியாது? நம்ம அடைய முடியாது. இது எல்லாம் என்ன அப்படின்னா அந்த ரெண்டு ஞானமும் குறைவுடைய ஞானம், நிறைவான ஞானம் கிடையாது. அதெல்லாம் குறைவுடைய ஞானம், அது ஊன ஞானம். சரியா? அந்த ரெண்டு என்னது? ஊன ஞானம், உலகத்தை அறியக்கூடிய ஞானம், உலக விடயத்தை அறியக்கூடியது, ஏகதேச ஞானம். அதெல்லாம் நிலைத்து நிற்காது. சரியா? அப்ப பசுஞானம் என்பது பசுஞானம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அது சிவஞானத்தையே நம்ம ஞானமா நினைச்சு கொள்றது, அதுவும் ஒரு குற்றம். சரியா? அதே போல இந்த பாச ஞானம்ங்கிறது பாசத்துக்கு ஞானமே கிடையாது, அது சடம். சரியா? அந்த பாசத்தின் மூலமாக வரக்கூடிய ஞானத்தை நம்ம பாச ஞானம்ங்கிறோம். இப்ப குழாய் தண்ணின்னு சொல்றோம். குழாயில இருந்தா தண்ணி வருது? இல்ல, அது ஆத்துல இருந்து வர்றத பம்ப் பண்ணி குழாய் மூலமா தர்றாங்க, அதனால குழாய் தண்ணின்னு சொல்றோம். குழாய்க்குன்னு தண்ணி கிடையாது. அது போலத்தான். சரி, அப்ப இந்த ரெண்டுமே குற்றம் உடையது. சரியா? அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா வாக்கு மனதுக்கு அதீதன். சரியா? மனவாசகம் கடந்தான் என்னை மத்தோன் மத்தானாக்கி, மணிவாசகர் சொல்றாரு. சரியா? அப்ப இந்த மனம் அப்படிங்கிற பசுஞானம் அப்படிங்கிறது மனத்தால வரக்கூடியது, பாச ஞானம் அப்படிங்கிறது வாசகத்தால வாக்கால வரக்கூடியது. அதனால இந்த பாச பசு ஞானங்களுக்கு எட்டாதவன் மன வாக்கு. பசுங்கிறது மனத்துக்கு, பாசங்கிறது வாக்குக்கு. சரி, இந்த ரெண்டுக்கும் எட்டாதவன், அதான் மத்தோன் மத்தனாக்கி, உன்மத்தன். சரியா? அதான் நிறைய இடத்துல சொல்றாரு. சரியா? பெரும்பெருமான் என் பிறவியை வேறறுத்து பெரும்பிச்ச தரும் பெருமான். அவன்கிட்ட போயிட்டான் அப்படின்னா அவன் பித்து ஆக்கிடுவான். சரியா? பித்து, பெரும் பித்து, அவன் மேல பித்து. இந்த உலகத்து மேல நமக்கு பித்து வராது. உலகத்து மேல பித்து இருந்தா அவை மேல வராது, அவை மேல பித்து வந்துட்டா உலக பித்து வராது. அதான் ரெண்டுக்கும் கடக்கணும், பாச பசுஞானங்களை கடக்கிறது. சரியா? இது அடைக்கல பத்துல சொல்லக்கூடிய 3வது பாட்டு. பெரும்பெருமான், பெருமான் மீது பித்து வரணும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா அதுதான் மத்தோன் மத்தனாக்கி. சரியா? உன்மத்தன். சரியா? அவன் மேல நம்மள பித்து பிடிக்க வச்சிருவான்.
சரி, அப்படி வச்சாச்சு அப்படின்னா இறையருள் ஞானம் நன்னி, சரியா, தேசுரும் அதனால், சரியா, முன்னை சிற்றறிவு ஒளிந்து சேர்ந்து நேசமோடு உயர் பரத்து நிற்பது ஞான நிட்டை. இந்த இறையருள் ஞானம் அதுதான் சிவஞானத்தை பெற்று தேசுரும் அதனால வரக்கூடிய, தேசுனா ஒளி, ஞானம்னு சொல்றோம், அந்த அறிவை பெறுகிறோம். இறையருள் ஞானம் நன்னி தேசுரும் அந்த அறிவை பெற்றால் அதனால என்ன பயன் அப்படின்னா முன்னை சிற்றறிவு ஒளிந்து, இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சிறுமைப்பட்ட அறிவு பாச ஞானமும் பசு ஞானமும் நீங்கி அந்த ரெண்டு ஞானமும் ஒளிந்து, சரியா, அடுத்து அருளோடு சேர்ந்து நேசமோடு உயர் பரத்து நிற்பது நிட்டை. இது எப்படி நிக்கணும் அப்படின்னா நேசமோடு, சரியா, நேசமோடு நிக்கணும். நமக்கு அதுல விருப்பத்தோடு நிக்கணும். அத நமக்கு அந்த இதுல பார்த்தோம், விருப்போடு அப்படிங்கிற வார்த்தைய நமக்கு சொல்லியிருந்தாரு நம்ம மாணிக்க வாசகர், சரியா, நம்ம திருப்பள்ளி எழுச்சியில பார்த்தோமா இல்லையா, அந்த 3வது பாட்டுல ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்துல ஒருப்படுகின்றது விருப்போடு நமக்கு, சரி, அந்த விருப்பு வரணும். அந்த விருப்போடு உள்ளன்போடு பெருமாட்ட நம்ம அடங்கணும், சரியா, அப்படி அடங்கினா மட்டும்தான் விருப்பத்தோடு அடங்கணும். விருப்பத்தோடு அடங்கல அப்படின்னா நம்மள பாசம் பிடிச்சுக்கிட்டு நின்னோம், பாசத்துக்கு நம்ம பயந்து பயந்து நிக்கணும், சரியா. இதுட்ட பெருமான்கிட்ட போனோம்னா நம்ம விருப்பத்தோட நிக்கணும். அப்படி நின்னோம் அப்படின்னா பயப்படணும்னு தேவையில்ல, பெருமானை பார்த்து நம்ம பயமே கொள்ளக்கூடாது. அவன் மேல பாசத்தோட அன்போட விருப்பத்தோட நின்னோம் அப்படின்னா நமக்கு நன்மையை தந்து கொண்டே இருப்பான், சரியா. அப்படி விருப்போடு அடங்கினால் அப்படி இருக்கிறதா என்னது உயர் பரத்து நிற்பது, அதுதான் ஞான நிட்டை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது ஞானத்துக்கு விடயம் அப்படின்னா நேயம் தான், சரியா. சிவஞானத்துக்கு விடயம் நேயம். நேயம்னா என்னது அப்படின்னா சிவஞானத்தால அறியப்படுவதுதான் நேயம், சரியா. சிவஞானம் கொண்டுதான் சிவத்தை அறிய முடியும். அப்படி அறிந்தால், சரியா, அந்த பொருள் அழிவில்லாத பொருள், சரி. அது எப்படிப்பட்ட பொருள்? அழிவில்லாத பொருள். இந்த பாச ஞானமும் பசு ஞானமும் அழியக்கூடிய பொருள்கள், சரியா, அதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. இது சிவபெருமான்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த உயர் ஞானம், சரியா, அது அழியாத ஞானம். அப்ப அது அழியாதது அப்படின்னா அந்த ஆனந்தமும் அழியாதது. ஏன்னா நம்ம இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் என்ன சொல்றோம், அழியக்கூடியது. கொஞ்ச நேரம் இருக்கும், பிறகு போயிடும். பிறகு அதே இன்பம் நமக்கு துன்பமா வேற வரும், சரியா. ஒரே பொருள் இன்பமா தெரியும் முதல்ல, கொஞ்சம் பொறுத்து பார்த்தா அதே பொருள் துன்பமா ஆயிரும். இப்ப நம்ம அல்வா சாப்பிடுறோம், அல்வா எல்லாத்துக்கும் பிடிக்கும், நல்லா சாப்பிடுவோம். ஒரு 50 கிராம் நல்லா சாப்பிடலாம், 100 கிராம் அது வரைக்கும் நமக்கு இன்பமா தெரியும். ஒரு 1/4 கிலோ தொடர்ந்து சாப்பிட்டோம், இல்ல ஒரு 1/2 கிலோ தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது வயத்தை கலைக்கிறோம், அது நமக்கு துன்பமா போயிடும், சரியா. அது அடுத்த விளைவை கொண்டு வந்து தேரும். அப்ப அது நமக்கு துன்பமா ஆயிடுது. அப்ப இன்பமா இருக்கக்கூடிய பொருள் நமக்கு துன்பமா மாறிவிடும் இந்த உலகத்துல உள்ளது. ஆனா பெருமான் அப்படி கிடையாது. இப்போ ஒரு இன்பத்தை தருவார், அடுத்து ஒரு இன்பத்தை தருவார், தந்து கொண்டே இருப்பார். அது வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது. ஏன்னா அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது. அப்ப அறிவு வளர வளர அந்த இன்பமும் வளர்ந்து கொண்டே இருக்கும், சரியா. இது என்னது அப்படின்னா ஞான நிட்டை அப்படின்னு சொல்றாரு. இது விதிமுறை, சரியா. இப்ப நமக்கு விதிமுறை சொல்லியாச்சு. இந்த விதிமுறை சொன்னோம், இதெல்லாம் லேசில வராது அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். அப்ப விதிமுறை அப்படின்னு சொன்னா இன்னொன்னு என்ன இருக்கணும், விதி கடந்த முறை, சரியா. உபாயம்னு ஒண்ணு இருக்கணும். ஏன்னா நமக்கு விதின்னு ஒண்ணு வச்சிருப்போம், நேர் வழின்னு ஒண்ணு இருந்தா குறுக்கு வழின்னு ஒண்ணு உண்டா கிடையாதா? கண்டிப்பா உண்டு, சரியா. இது எல்லாம் ரொம்ப கஷ்டம், சரியா. முதல்ல தவஞானம் வரணும். தவஞானம் வந்து விவேக ஞானம், அதான் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல், இதெல்லாம் எவ்வளவு பெரிய படி. இந்த படியில எல்லாம் நம்மளால ஏற முடியுமா, சரியா. தத்துவம் என்னும் சோபானம் ஏறி, சரியா, இதெல்லாம் நமக்கு நடக்கக்கூடியதா அப்படின்னா நடக்கும். நம்ம முயற்சி செஞ்சா நடக்கும், சரியா. எதுவுமே நடக்காததுன்னு ஒண்ணு கிடையாது, நமக்குன்னு நடக்காததுன்னு ஒண்ணு கிடையாது. அப்படி இருந்தா சொல்லியிருக்கவே மாட்டார்கள் நம்மளுடைய அருளாளர்கள், அப்படி இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, சரியா. ஆனாலும் இது எல்லாம் ரொம்ப என்ன பண்ணக்கூடியது, காலம் எடுக்கும், சரியா. அப்படி இருக்கும் பொழுது உபாய நிட்டை அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத அடுத்த பாட்டுல சொல்றாரு, சரியா. நம்ம இதுக்கெல்லாம் படிமுறையில வரணும், சரியா.
நிறைய படிச்சு படிச்சு நிறைய தெளிஞ்சு தெளிஞ்சு சரியா விதிமுறையில வரணும். ஆகமத்துல சொன்ன விதிப்படி, வேதத்துல சொன்ன விதிப்படி, பெருமான் விதித்த விதிப்படி ஒழுகி நிக்கணும். அப்படி நின்னால் நமக்கு என்ன வரும்? இந்த ஞான நிட்டை வரும். சரியா? விடிய விடிய சொன்னாலும் கடைசியில நம்ம எப்படிதான் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு பாட்டு சொல்றாரு. கோடி தீர்த்தம் கலந்து குளித்து அவை ஆடினாலும் அரணுக்கு அன்பு இல்லையே, ஓடும் நீரினை ஓட்டை குடத்து அட்டி மூடி வைத்திட்ட மூர்க்கனோடு ஒக்குமே. நமக்கு இது யாரு சொல்றாரு அப்படின்னா அப்பர் சுவாமி சொல்றாரு. நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா ஓட்ட குடத்துல நீரை ஓடுதுக்குண்ட நீரை எடுத்து ஓட்ட குடத்துல பிடிச்சு மூடி வச்சுட்டு நான் தண்ணி பிடிச்சு வச்சுட்டேன் அப்படிங்கிற நிலையில இருக்கிறோமா. அப்படி இருந்தா அந்த குடத்துல தண்ணி இருக்குமா அப்படின்னா இருக்காது. சரியா? அது எல்லாம் என்ன ஆயிரும்? அப்படியே ஒழுகி போயிரும். அது போலதான் அப்படின்னு சொல்றாரு. நாம என்ன பண்றோம்? நான் அந்த கோயிலுக்கு போனேன், அங்க போய் தீர்த்தம் ஆடிட்டேன், சரியா, அங்க போனேன், அந்த தரிசனம் பார்த்துட்டேன், எனக்கு இனிமேல் முக்தி தான். இந்த கோயிலுக்கு போய் இந்த தரிசனத்தை பார்த்துட்டேன், அந்த ஊர்லதான் நான் பிறந்திருக்கிறேன், நான் இனிமேல் அந்த ஊர்ல போய் செட்டில் ஆகி அங்கேயே இறந்துருவேன். இப்படிலாம் நினைச்சாக்கெல்லாம் முக்தி கிடைக்குமா அப்படின்னா அது ஓடும் நீரினை ஒக்க, சரியா, ஓட்டை குடத்துல அடிச்சு வச்சுட்டு மூடி வச்சுட்டு இருக்க கதை தான். அதெல்லாம் நடக்காது. சரியா? நமக்கு அறிவு விளங்கணும். அறிவு விளங்கி அந்த தரிசனத்தை பார்த்தால் முக்தி. சரியா? அறிவு விளங்கி இருக்கணும். அறிவு விளங்காம அங்க போய் பார்த்துட்டு வந்தேன் எனக்கு அந்த முக்தி, இந்த வேறதான் இருந்துட்டேன் எனக்கு முக்தி, அதெல்லாம் நடக்காது. சரியா? அது அரணுக்கு அன்பு இல்லாத செயலாகும். ஏன்னா நம்ம எல்லாம் நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இது தல யாத்திரை அப்படின்னுட்டு ஒன்ன போடுறோம். சரியா? இன்னைக்கு இங்க இருந்து கிளம்பணும்னா 3 நாள் தல யாத்திரை. 3 நாள் தல யாத்திரை போட்டு 35 கோயில் இல்லைன்னா 40 கோயில் தரிசனம் பண்ணிட்டேன்னு கதை சொல்லிக்கிட்டு இருப்போம். 40 கோயிலையும் சாமி தரிசனம் பார்த்தோமா? பார்த்தோம். அந்த சாமிக்கு எப்படி அலங்காரம் இருக்கு, என்ன பூ போட்டிருக்கிறாங்க, அந்த கல் சிலையத்தான் பாக்குறோம். அந்த சிலைக்குள்ள பெருமான் தெரிஞ்சாரா? அதுதான் தரிசனம். அந்த நிலையில நின்று நம்ம தரிசித்தோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு முக்தி. ஏன்னா அது சொன்னது பொய் கிடையாது. சரி, இப்ப சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தினா சிதம்பரத்துல போனவங்களுக்கு எல்லாம் முக்தி கிடைச்சிக்கிட்டா இருக்கு? இல்ல, அந்த நிலையில நின்று தரிசித்தவங்களுக்கு முக்தி. அப்படிப்பட்ட நிலைக்கு வருவதுதான் இந்த பாடங்கள் நம்ம படிக்கிறோம். சரியா? கேட்டு சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடணும். அப்ப அந்த நிட்டையில நின்று அந்த நிலையில நின்று நம்ம அந்த தரிசனத்தை தரிசித்தோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு முக்தி உண்டு. சரி, இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம் இல்லை நமக்கு. சரியா? இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அருளாளர்கள் எல்லாம் இப்படிதான் இருக்கிறாங்க. சரியா? ஆனா இப்படி எல்லாம் நிக்க முடியாதவங்களுக்கு உபாயத்தை சொல்றாரு. அது உபாய நிட்டை அப்படின்னு அடுத்த பாட்டுல சொல்றாரு. இதை நம்ம அடுத்த அமர்வுல இருந்து சிந்திக்கலாம் என்று இத்தனை நேரமும் இந்த அரிய செய்திகளை எல்லாம் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கி கொண்டு அடியனுடைய வாழ்த்தும் குருமரபும் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். திருச்சி